ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே குளித்து சாமி கும்பிட்டு பட்டையை போட்டு கிளம்பியாச்சுங்க. கூட எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம கடைக்கு தான். ஏன்னா எப்பயுமே சித்திரை 1க்கு வீட்டில் சில பொருட்களை வாங்கி வைக்கணுங்க. வீட்டில் வருஷம் அப்படி தான் வாங்கி வச்சுருப்போம். வாங்கி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனாலேயே வாங்கி வச்சுருவோங்க. நாங்கள் என்னென்ன பொருள்னால் கல்லுப்பு, மஞ்சள் தூள், துவரம்பருப்பு, அப்புறம் குண்டு வெல்லம், குங்குமம், அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாங்க. இந்த சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, லெமனு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி வைப்போம். நம்ம கடையாகவே இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் காசு கொடுத்து தாங்க வாங்கணும். அதனால் எல்லா பொருட்களையும் வாங்கி நம்ம கடையிலே காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அதை தான் ஒரு ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்ருக்காருங்க. இது நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் நம்ம பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட வேண்டியதாங்க. இதைய நைட்டே பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சுங்க. வச்சுட்டு காலையில் வாங்கிட்டு வந்த இந்த வெல்லம், பருப்பு எல்லாத்தையும் எடுத்து, கல்லுப்பு இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் தட்டி வச்சாச்சு. வருஷம் இந்த மாதிரி சித்திரை 1க்கு இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிடுவோம் நாங்கள் வீட்டில். அவ்வளோதாங்க, இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, கற்பக விநாயகர் கோயில்னு. அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நானும் பாப்பா சத்யா எல்லோரும் கிளம்பிட்டேங்க கோயிலுக்கு. அங்கே கோயிலுக்கு போய் அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே கோயில் சும்மா ஒரு சுற்றிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நாங்கள் வரும்போதே மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக போய் எல்லாம் கும்பிட்டு பின்னாடி கோயிலில் நவகிரக சிலையெல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சுற்றி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்ல மன அமைதியாக இருந்துச்சுங்க கோயிலில். கோயில் இப்போ தான் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் கோயில் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. பெயிண்டிங் எல்லாமே புதுசாக இருந்துச்சுங்க. பின்னாடி அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. நம்மளும் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோங்க. நல்லா இலை போட்டு அன்னதானம் போட்டாங்க உட்கார வச்சு. சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், அப்புறம் பருப்பு பாயாசம், அப்பளம், வடை எல்லாமே போட்டிருந்தாங்க. நிம்மதியாக ஒரு சாப்பாடுங்க. பாருங்கள், நாங்கள் 3 பேர் சாப்பிட்றத எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோதான், கடைசியாக கிளம்பிட்டேங்க. லட்டு மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.